ليكن يومك للشعب مدادا، ليكن حبك للأرض مداد قلم أنزفك مع برت عنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا وابعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹுவை மாலை நேர மகரிபு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்துடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸாக்கி நிறைவான புண்ணியங்களை நம் யாவருக்கும் தந்தல்வானாக. அன்பார்ந்தவர்களே, உன்னதமான ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம். இது திக்ரு மஜ்லிஸ். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ். ஜுமாவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் திக்ர் செய்வதற்கு ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். எதை அல்லாஹ் அங்கே திக்ர் என்று சொல்லுகிறான் என்றால், நிகழ்த்தப்படுகிற உரையை திக்ருல்லா என்று சொல்லுகிறான். தொழுகிற தொழுகையை திக்ர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகைக்கு பிறகு செய்கிற துஆக்களை திக்ருகளை திக்ர் என்று இறைவன் சொல்லுகிறான். ஜுமாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் திக்ரு செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பதிலிருந்து உரை என்பது ஒரு திக்ர், மார்க்க உபன்யாசம் என்பது ஒரு திக்ர். இந்த திக்ருடைய மஜ்லிஸில் இருக்கிற வாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுகிற வாய்ப்பு அல்ல. இது மாதிரி மஜ்லிஸுகளில் அமர வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய நாட்டம் இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த வாக்கியம் கிடைக்கும். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பலரும் நம்மை சுற்றிலும் இருந்து வந்தாலும் அல்லாஹுவை பற்றி பேசுகிற
இறைமறை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்தோதப்படுகிற இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் எடுத்து சொல்லப்படுகிற அவைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அதற்குரிய பாக்கியம் கிடைக்கும். எனவே அல்லாஹ் இந்த ஊரில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மஜ்லிஸில், இந்த அவையில், அதுவும் புனிதமான பள்ளிவாசலில் இறைவனை பற்றி சொல்லப்படுகிற இடத்தில் அமருகிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். இதுபோன்ற நன்மையில் வீரியத்தை, ஈடுபாட்டை, நல்ல விஷயங்களை கேட்கும் ஆர்வத்தை அல்லாஹ் என்றென்றைக்கும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. எப்போது நாம் மார்க்க விஷயத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தி விட்டோமோ அப்போதே அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறான் என்ற அர்த்தம். கேட்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது? குர்ஆனுடைய செய்திகள் தான் சொல்லப்படுகிறதா, ஹதீஸுகள் சொல்லப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மை ஹிதாயத்தின் பக்கம் இட்டு செல்லுகிறது. அதைத்தான் அல்லாஹ் திரும்ப 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 நம்மை வலியுறுத்துகிறான். சொல்லப்படுகிற செய்திகளை கேட்காத காரணத்தினால் நாளை நரகத்தில் நான் கேட்காமல் போய்விட்டேனே என்று புலம்புகிற செய்தியை கூட அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அவர்கள் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிற போது அவர்களிடத்தில் கேட்கப்படும், அலம் யஅதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் யாரும் உங்களுக்கு வரவில்லையா? யாரும் உங்களுக்கு ஆகிரத்தை பற்றி சொல்லவில்லையா? மண்ணறையை பற்றி சொல்லவில்லையா? மரணத்தை பற்றி சொல்லவில்லையா? மறுமையினுடைய விசாரணை பற்றி சொல்லவில்லையா? அலம் யஅதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் வரவில்லையா என்ன என்று நரகத்தில் வீசப்படுகிற போது கேட்பார்களாம். காலு பலா, அப்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பலா, வந்தார்கள். காலு பலா கத் ஜாஅனா நதீர், எங்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஃபகذبنا, நாங்கள் அவர்களை நம்ப மறுத்து விட்டோம், ஏற்க மறுத்து விட்டோம். وَقُلْنَا مَا نَزَّلَ اللَّهُ مِنْ شَيْءٍ إِنْ أَنْتُمْ إِلَّا فِي ضَلَالٍ كَبِيرٍ, நீங்கள் எல்லோரும், உங்களுக்கெல்லாம் இறைவன் ஒன்றும் இறக்கி தரவில்லை, நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று இறை செய்தி சொல்ல வந்தவர்களை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை ஏற்க மாட்டோம், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பிறகு நரகில் கிடந்து அவர்கள் புலம்புகிற அந்த புலம்பலை சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ. லவ் குன்னா நஸ்மா, நாங்கள் செவியேற்றிருந்தால், அவ் நஅகிலு, சொல்வதை கேட்டு சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டெறியக்கூடிய இந்த நரக நெருப்பில் நாங்கள் வந்து சேர்ந்திருக்க மாட்டோமே. நாங்கள் இந்த நரக நெருப்பில் கொழுந்து விட்டெறியக்கூடிய இந்த நரகத்திற்கு வர காரணம் சொல்லும் போது சொல்லுகிற செய்தியை கேட்கவில்லை. அதை கேட்டிருந்தால், காலு லவ் குன்னா நஸ்மா, கேட்டிருந்தால், அவ் நஅகில், கேட்ட செய்திகளை சிந்தித்திருந்தால் இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோம். அப்படியானால் நரகத்திற்கு வர காரணம் என்ன? சொன்னதை கேட்க மறுத்து விட்டோம், கேட்டதை சிந்திக்க மறுத்து விட்டோம். கேட்கவும் சிந்திக்கவும் செய்கிற தகுதி யாருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறானோ, என்ன சொல்லப்பட்டாலும் அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவான் என்பதும் இதில் மறைமுகமான ஒரு தகவலாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இந்த செய்தி திருமறை குர்ஆனில் ஓரிரு இடங்களில் அல்ல, பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லுகிறான். காலம் கடந்து நான் கேட்கவில்லையே, சிந்திக்கவில்லையே, கேட்டிருக்க கூடாதா, கேட்டிருந்தால் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டேனே என்று சிந்தித்து என்ன பிரயோஜனம்? கேட்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தரப்படுகிற போது அதை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் எத்தனையோ அவகாசங்களை நமக்கு தந்திருக்கிறான்.
மார்க்க விஷயங்களை கேட்பதற்குரிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருகிறான். ஆனால் நம்மில் பலரும் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்துகிற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். ஜும்ஆவுடைய விஷயத்தை கூட இறைவன் திருமறையில் சொல்லுகிற போது, இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், வேகமாக செல்லுங்கள் என்று எதற்கு இறைவன் சொல்லுகிறான்? அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். வேகம் என்றால் என்ன வேகம்? இகாமத்து சொல்லுகிற போது வேக வேகமாக செல்லுகிற அந்த வேகத்தை இறைவன் சொல்லுகிறான். ஃபஸ்ஸவு என்றால் அதற்குரிய முன்னேற்பாடுகளோடு உரிய நேரத்தில் இமாம் ஹத்தீப் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால், குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொல்லப்படுகிற செய்திகளை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு முன்னரே வருகை தருவதைத்தான் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்காக முன்னேறமே வருகை தர வேண்டும். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. வதருல் பைஅ, வதருல் பைஅ என்றால் என்ன? வியாபாரத்தை கூட விட்டுவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வியாபாரம் செய்யாதே. ஜும்ஆ நேரத்தில் ஒரு வியாபாரம் செய்கிறார் என்றால் அது ஹராமான வியாபாரம், அதில் வருகிற வருமானம் ஹராமான வருமானம். ஏனென்றால் அல்லாஹ் செய்யாதே என்று சொன்ன நேரத்தில் வியாபாரம் செய்வது. நான் செய்கிற வியாபாரம் என்னுடைய ஜும்ஆவை பாதிக்குமானால், சொல்லப்படுகிற செய்திகளை கேட்பதற்கு அந்த வியாபாரம் தடையாக இருக்குமே ஆனால், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹராம், அதில் வருகிற வருமானம் ஹராம். காரணம் என்ன? கேட்க வேண்டிய தகவல்களை கேட்க வேண்டிய நேரத்தில் அதற்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கேட்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். வியாபாரத்தை கூட கைவிட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாலிக்கும் கைருல் லக்கும், இதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபந்தஷிரு, தொழுகை முடிஞ்சிருச்சா அப்புறம் போங்க, அப்புறம் போங்க, பூமியில பறந்து விரிந்து போய் நீங்கள் பிசினஸ் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை அருளை நீங்கள் தேடி செல்லுங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் அங்கேயும் சொல்லுவது என்ன? வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிற வியாபாரம் செய்கிற இடங்களில் கூட வபதகு மின் ஃபضலில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரா, அப்ப கூட அல்லாஹ்வை நீங்க அதிகமா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் கலந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவிற்கு இறை உணர்வை, இறை திக்ரை, இறை மார்க்கத்தினுடைய ஈடுபாட்டை இறைவன் திருமறையில் வலியுறுத்துகிறான். ஆனால் நம்முடைய சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது? இதோ இங்கே இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஊரே திரண்டு வர வேண்டும். இதெல்லாம் அரிய சந்தர்ப்பங்கள். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வேறு ஏதாவது சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கிறதா? இப்படி கண்கூடாக நேரடியாக மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அவை ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் இங்கே வருகை தந்தவர்கள் ஒரு பெரும் கூட்டமாகத்தான் நாம் பார்க்கிறேன். இந்த ஊரில் வசிக்கக்கூடிய பெருமக்கள் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க ஈடுபாடை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கூட்டம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த ஒரு சிற்றூரில் இந்த ஒரு எண்ணிக்கையில் பெரியோர்களும் சிறார்களும் இளைஞர்களும் இந்த அவையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இன்னும் இன்னும் இந்த ஊர்வாசிகளை ஈமான்தாரிகளாக அல்லாஹ் ஆக்கி தரட்டுமாக. மேலும் மேலும் மார்க்க ஈடுபாடு கொண்டவர்களாக, இறை உணர்வு கொண்டவர்களாக, இறைவனை அதிகமாக நினைத்து பார்க்கிறவர்களாக, இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை வாழ்வில் ஏற்று வாழுகிறவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் மார்க்கத்திற்காக சில கடமைப்பட்டிருக்கிறோம். நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நமக்குள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உபன்யாசங்கள், மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வெற்றிக்கு அடையாளமாக இறைவன் திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறார். வல் அஸ்ர், வல் அஸ்ர் என்றால் காலத்தின் மீது சத்தியமாக. ஏன் அல்லாஹ் காலத்தை சத்தியமிட்டு சொல்ல வேண்டும்? காலம்தான் மனிதனுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்டவை, எல்லோருக்கும் சரிசமமாக கொடுக்கப்பட்டது காலம்தான். ஆணுக்கும் 24 மணி நேரம் தான், பெண்ணுக்கும் 24 மணி நேரம் தான்.
பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் மன்னர்களுக்கும் அவர்களின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் சரிசமமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்திருக்கிறான். ஆயுள் காலங்கள் வேறுபடலாம். இந்த காலங்கள் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது. எப்படி? காலங்களை பயன்படுத்துவதை பொறுத்து. கொடுக்கப்பட்ட ஆயுளை சரிவர ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், வாழ்க்கையின் இலக்கை நோக்கி சரியாக பயணிக்கிறான் என்று சொன்னால், வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கிறான், வெற்றி கனியை படித்து விடுகிறான். அதே தான் எதற்கு வந்தோம், ஏன் வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எவ்வளவு காலம் இங்கே வாழப்போகிறோம், இனிமேல் எங்கே செல்ல போகிறோம் என்பது குறித்த சிந்தனையே இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஏதோ உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல், அங்கே பட்டங்களை பெறுதல், பதவிகளை அடைதல், அங்கே பெரிய நிலையில் வியாபாரங்களை செய்வது, ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு சொத்துக்களை செல்வங்களை சேகரித்தல், இதுதான் உலகத்தினுடைய நோக்கம் என்று ஒரு மனிதன் வாழ்ந்தானேயானால் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். லாபத்தில் இருப்பவர்கள் யார்? வெற்றியில் இருப்பவர்கள் யார்? லாபகரமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனூ, யாரிடத்தில் வலுவான ஈமான் இருக்கிறதோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானுக்கு தகுந்த அமல் இருக்கிறதோ. ஈமான் என்னிடத்தில் இருக்கிறது. ஈமான் எதில் பிரதிபலிக்க வேண்டும்? என்னிடத்தில் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் அந்த ஈமான் எதில் பிரதிபலிக்க வேண்டும்? அமலில் பிரதிபலிக்க வேண்டும். நான் ஈமான்தாரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தொழுகை இல்லை, இபாதத்துகள் இல்லை, ஹராம் ஹலாலில் பேணுதல் இல்லை, மார்க்க ஈடுபாடு இல்லை, நான் மூமின் என்று சொல்லிக் கொண்டால் அது ஏற்கத்தக்கதா? அதனால் தான் அல்லாஹ் திருமறையில் எங்கெல்லாம் ஈமானை குறித்து சொல்லுகிறானோ தொடர்ச்சியாக ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்று சொல்லுகிறான். ஈமான் இருக்கிறது என்றால் அமிலுஸ் ஸாலிஹாத் இருந்தாக வேண்டும். ஈமானின் வெளிப்பாடு அமல்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அமல்கள் இல்லாமல் ஈமான் இல்லை, ஈமான் இல்லாமல் அமல்கள் இல்லை. எனவே இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஈமானோடு நற்கர்மங்களை யார் செய்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வதவாஸவ் பில் ஹக்கி. மூணாவது குணம் என்ன? வெற்றிக்கு அடையாளமாக இறைவன் சொல்லுகிற மூன்றாவது குணம் வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வது. இது வெற்றிக்கு அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு சத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தால் தான் பிறருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதில் ஈடுபாடு நமக்கு ஏற்பட முடியும். அன்பு சகோதரிகளே, சத்தியத்தை நாம் நம்முடைய சமூக மக்களுக்கு சொல்வது இரண்டாம் தரமாக இருக்கட்டும். முதலில் ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள், உங்கள் குடும்பத்தார்களை காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான்? நாரா, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவது என்றால் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிற அந்த நாளில் ஒரு ஹீரோவை போல் முன்னின்று அவர்களை ஃபைட் செய்து அல்லது அவர்களை சண்டையிட்டு காப்பாற்றுவது என்பது அதனுடைய பொருளா? இல்லை. துன்யாவில் வாழுகிற காலத்தில் என் உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது என் வாழ்க்கை துணையாக இருக்கிற மனைவி அல்லது கணவர் அல்லது எனக்கு பிறந்த பிள்ளைகள், இவர்களெல்லாம் இறை மார்க்கத்தின் நெறிமுறைகளை விட்டு மாற்றுப்பாதையில் செல்லுகிறார்கள், தவறுகளில் இருக்கிறார்கள், இபாதத்துகளில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிற போது அவர்களை சீர் செய்வதற்கு எடுக்கிற முயற்சி இருக்கிறது அல்லவா? அதைத்தான் கூ அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள். அப்படியானால் வதவாஸவ் பில் ஹக் என்பது எங்கிருந்து துவங்க வேண்டும்? நீங்கள் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டால் வெற்றியாளர்கள், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசித்துக் கொண்டால் தவாஸவ் வசியத்து செய்வது, வசியத்து செய்து கொண்டால் நீங்கள் வெற்றியாளர்கள். அது எங்கிருந்து துவங்க வேண்டும்? என்னை நான் சீர்படுத்த வேண்டும், நான் தொழுகையில் சீராக இருக்க வேண்டும்,
நல்லறங்களில் ஈடுபாடு கொண்டவனாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்வதற்கு முன்னால் நான் நல்லதை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மற்றுள்ளவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். மற்றுள்ளவர்கள் என்றால் அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவனாக இருந்தால் கணவன், அல்லது உறவினர்களாக அடுத்த நிலையில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களில் தொழுகையில் ஈடுபாடற்றவர்களாக இருந்தால், நான் தொழுதால் போதும், நான் சொர்க்கத்திற்கு சென்றால் போதும், நான் மண்ணறையில் தப்பித்துக் கொண்டால் போதும் என்றால் அது ஒரு குறுகிய மனோநிலை. இந்த துன்யாவில் நம்முடைய உறவுகளில் யாருக்காவது ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு தீரா வியாதிக்கு ஆளாகிவிட்டால், ஒரு கொடூர நோய் வந்து விட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படியானால் எப்படி ஆகிரத்தினுடைய தாங்கிக் கொள்ள முடியாத நரகத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று இருக்கிற போது கண்டும் காணாதவர்களாக எப்படி நாம் நகர்ந்து செல்ல முடியும்? கண்டும் காணாதவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலில் இந்த முஹல்லா வாசிகள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் இங்கே மக்ரிபில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லோருடைய அமல்களையும் அங்கீகரிக்கட்டுமாக. நாம் சிந்திக்க வேண்டும், நாம் தொழுதிருக்கிறோம், நம் பிள்ளைகள் தொழுதிருக்கிறார்களா? வீடுகளில் நம்முடைய மனைவிமார்கள் தொழுதிருக்கிறார்களா? அல்லது நம்முடைய தந்தை தொழுதிருக்கிறாரா? தாய் தொழுதிருக்கிறார்களா? நம் அக்கம் பக்கத்தவர்கள் இதில் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு நான் ஏதேனும் கடமைப்பட்டிருக்கிறேனா என்று சிந்திப்பதுதான் ஒரு வெற்றியாளர்களுடைய குணம். அதைத்தான் அல்லாஹ் வத்தவாசவ் பில் ஹக் என்று சொல்கிறான், சத்தியத்தை பரஸ்பரம் சொல்வது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து சென்றிருக்கிறது. அதை நாம் எல்லோருமே பார்த்திருக்கிறோம், எல்லோருமே தெரிந்திருக்கிறோம். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதை சிந்திப்பதற்காக ஆண்டுதோறும் ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் இவர்கள் தானே செல்லுகிறார்கள். ஹஜ்ஜிலே செய்கிற பாவனையாக செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இப்ராஹிம் நபியும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமாக செய்த காரியத்தை தான் வழிபாடாக பாவனையாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்த நிகழ்வுகளை ஒரு இபாதத்தாக்கி அதை செல்வந்தர்களை இறைவன் செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டிய பல பாடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதுதான். ஆண்டுக்கு ஒரு முறை எல்லோரையும் ஒரு திருநாள் என்கிற ஒரு சந்தோஷத்திற்குரிய நாளை குறித்து அந்த நாளுக்குரிய முகாந்திரமாக ஒரு மாணவியினுடைய வரலாற்றை சிந்திக்க இறைவன் தூண்டி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மாணவியினுடைய வரலாற்றில் ஏராளமான பாடங்கள் இருக்கிறது என்பது பொருள். அந்த மாணவி தன்னுடைய இளம் பருவத்தில் எப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க மனிதராக திகழ்ந்திருக்கிறார்கள், எப்படி ஒரு குடும்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய சமூகத்தின் மீது எந்த அளவிற்கு அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இறைவன் சிந்திக்க தூண்டுகிறான். அவருடைய பருவத்தை கூட இறைவன் திருமறையில் சொல்லுகிறான். ஏன் சொல்ல வேண்டும்? இன்னா சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டோம், அவருடைய பெயர் கூட இப்ராஹிம் என்று சொல்வார்கள். எதற்கு சொல்லுகிறார்கள் ஊர் மக்கள் இந்த விஷயத்தை? ஒரு இளைஞன் சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அந்த இளைஞர் தான் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று அவர் சொன்னார். எனவே அவர்தான் இந்த சிலைகளை துவம்சம் செய்திருக்க வேண்டும் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு முகாந்திரமாக அந்த ஊர் மக்கள் சொன்ன செய்தியை திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லுகிற போது இன்னா சமிஅனா இப்ராஹிம் என்று சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லவில்லை அல்லாஹ். இன்னா சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், ஒரு இளைஞன் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இளைஞர்களுக்கு இருக்கிற சமூக கடமை அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு இப்ராஹிம் என்கிற தனி மனிதர் இளைஞனாக இருந்து சாதித்த சாதனைகளை எண்ணி பார்க்க சொல்லுகிறான் அல்லாஹ். இளைஞராக தன் குடும்ப விஷயத்தில் குடும்ப அங்கத்தவர்களிடத்தில் போராடிய போராட்டங்களை திருமறையில் சொல்லுகிறான். தன் சமூக மக்களுக்கு ஏக இறை கோட்பாட்டை சொல்லுகிற போது எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அதை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதில் அவர்கள் மனோநிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய ஈமானிய வலிமை எப்படிப்பட்டது
என்பதை இறைவன் சிந்திக்க தூண்டுகிறான். ஒரு இளைஞராக இருக்கிற இப்ராஹிமை தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது இன்ன இப்ராஹிம கான உம்மா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, ஒரு சமூகமாக திகழ்ந்தார்கள். தனிமரம் தோப்பாக முடியுமா? தனிமரம் தோப்பாக முடியுமா? தனி மனிதன் சமூகமாக முடியுமா? அந்த பொது விதியை மாற்றி காட்டிய பெருமை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது உம்மத் என்று அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான் என்று சொன்னால், ஒரு பெரும் சமூகம் சாதிக்க முடியாத சாதனையை தனிநபராக ஒரு இப்ராஹிம் நபி சாதித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே அல்லாஹ் அந்த பதத்தை பயன்படுத்துகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். கான உம்ம, அவர் ஒரு சமூகம். சமூகம் என்றால் தன் தந்தைக்கு எதிராக போராடி, தன் தந்தைக்கு எதிராக, தன் உறவுகளுக்கு எதிராக போராடி களம் கண்டவர். சமூகத்திற்கு எதிராக எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தார்கள்? ஊரே அவருக்கு எதிராக திரண்டிருந்த போதிலும், சத்தியம் இதுதான் என்று தெரிகிற போது, ஊரே தனக்கு எதிராக இருந்தாலும், குடும்பமே தனக்கு எதிராக இருந்தாலும், மன்னன் தனக்கு எதிராக இருந்தாலும், இராணுவம் தனக்கு எதிராக இருந்தாலும், காலால் படைகள் அல்லது குதிரை படைகள், எந்த படைகள் தனக்கு எதிராக இருந்த போதிலும், தான் ஒரு மனிதனாக, தனி மனிதனாக இருந்தும் அவர் கொண்ட கொள்கையில் வீரியம் குறையாமல் செயல்பட்டார்கள் அல்லவா? அந்த இடத்தில் இளைஞர்களை சிந்திக்க தூண்டுகிறான் அல்லாஹ். பாருங்கள், இப்ராஹிம் ஒரு இளைஞனாக திகழ்ந்த இப்ராஹிம், அவருடைய தந்தை இல்லம் தந்தைஹி லஅர்ஜுமன்னக ஃபஹ்ஜுர்னி மலியா, நீ இருப்பதாக இருந்தால் சிலைகளை வணங்கி கொண்டு எங்களோடு ஒத்து போகிறவராக இருக்க வேண்டும். இல்லை, நீ ஒரே கடவுள் என்கிற கொள்கையைத்தான் நீ சொல்வாயானால் ஃபஹ்ஜுர்னி மலியா, எங்களை விட்டு தூரமாக சென்று விடு, இல்லை என்றால் கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி தந்தை தன் மகனுக்கு எதிராக திரும்புகிறார். மொத்த சமூகமும் மன்னருடைய அவையிலே சென்று புகார் செய்கிறது. இன்னா சமிஅனா ஃபத்தன் யذكرهم يقال له இப்ராஹிம், இதையெல்லாம் இந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும், அவரை நீங்கள் கொலை தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி மன்னருக்கு எதிராக, மன்னரிடத்தில் இப்ராஹிம் நபிக்கு எதிராக மொத்த ஊரும் திரண்டு நிற்கிறது. அந்த நேரத்திலும் அவருடைய ஈமான் பதறவில்லை, ஈமானில் சஞ்சலம் இல்லை, ஈமானில் குறைவில்லை. தளராத ஈமானோடு, கொண்ட ஈமானில் உறுதியோடு ரப்புக்காக ஒரு ஏக மனிதனாக நின்று கொண்டு மொத்த சமூகத்தையும் எதிர்கொண்டார்கள். வலிமை மிக்க சர்வாதிகார குணம் கொண்ட மன்னனுக்கு எதிராக அந்த நேரத்திலும் தன்னுடைய கொள்கையில் எந்த விதமான ஆட்டமும் காணாதவர்களாக மன்னன் அதட்டி பார்க்கிறான், பதற வைக்கிறான், தலையை கொய்து விடுவேன் என்று சொல்லுகிறான், அல்லது நெருப்பு குண்டத்தில் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். எதற்கும் அஞ்சாத ஈமான், எதற்கும் அஞ்சாத கொள்கை. அந்த கொள்கையை அல்லாஹ் எடுத்து சொல்லவும் சிந்திக்கவும் ஒரு தருணமாகத்தான் துல்ஹஜ் மாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு இளைஞனாக இத்தனை பெரிய போராட்டங்களை, இத்தனை பெரிய சவால்களை, இத்தனை பெரிய எதிர்ப்புகளை, இத்தனை பெரிய போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவ்வளவு ஈமானிய உறுதியோடு அதை எதிர்கொண்டு வெற்றி கண்டார்களே. அன்றைக்கு அவர்கள் போராடிய காலத்தில் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஆனால் காலம் அவர்களுக்கு எப்படி மாறியது தெரியுமா? யூதர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களுக்குரியவர், நசாராக்கள் சொன்னார்கள் யூதர்கள் இப்ராஹிம் எங்களுக்குரியவர், மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களில் ஒருவர் அல்ல, எங்கள் தெய்வமே இப்ராஹிம் என்று சொன்னார்கள். காலம் எப்படி மாறியது பாருங்கள். ஒரு தனிநபரை குடும்பம் எதிர்க்கிறது, ஊர் மக்கள் எதிர்க்கிறார்கள், மன்னர் எதிர்க்கிறார், எல்லோருக்கும் எதிர்ப்பாக இருக்கிறார், ஒரு தனிநபராக தனிமைப்படுத்தப்படுகிறார். ஆனாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்ததன் பலன் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பின்னரும் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு அந்த இப்ராஹிமை நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், இதையெல்லாம் நினைத்து பார்த்தா இப்ராஹிம் நபி சாதித்தார்கள், இதையெல்லாம் நினைத்து பார்த்தா இப்ராஹிம் நபி களமாடினார்கள், இதையெல்லாம் நினைத்து பார்த்து இப்படி ஒரு புகழை அடைய வேண்டும் என்பதற்காகவா இப்ராஹிம் நபி கொள்கை பிரச்சாரம் செய்தார்கள்? இல்லை, இறைவன் மீது கொண்டிருந்த ஈமானின் பலம், இறைவன் மீது கொண்டிருந்த ஈமானின் உறுதி, அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு இருந்த அந்த ஆழம்,
அது அவர்களை அப்படி செய்ய வைத்திருக்கிறது. எதிரில் என்ன வந்தாலும் சரி, புயல் போல எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, தன் உயிரை பறிபோனாலும் சரி, கொண்ட கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்று நின்ற நிலையில் அவர்கள் கொள்கையை சொன்னார்களே, அந்த கொள்கைக்கு கிடைத்த வெற்றிதான் இன்றைக்கும் அவர்களை நினைத்து பார்த்து ஒரு திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய புகழை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கொண்டிருந்த இஸ்லாத்தை நாம் எடுத்து மக்களுக்கு சொல்லுகிறோம். அவர்களுடைய வயதை, சாதித்த சாதனைகளின் போது, மேற்கொண்ட அந்த முயற்சிகளின் போது அவர்களுடைய பருவம் எதுவாக இருந்தது என்பதை சொல்வதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இளம் பருவமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இளைஞர்கள் செய்கிற செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு தனி மரியாதை இருக்கிறது, தனி முக்கியத்துவம் இருக்கிறது. காடு வாவா வீடு போவோ என்று சொல்லுகிற முதுமை பருவத்திலோ அல்லது முதிர்ச்சி பருவத்திலோ, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற குரலை கேட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவது என்பது சாதாரணமானது. ஆனால் ஒரு இளைஞன் இரத்த முறுக்கேறிய நாளங்களை கொண்ட பருவம், துடிப்போடு கூடிய பருவம், உணர்வுகள் அலைமோதுகிற பருவம், எதையும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற பருவம், அந்த பருவத்தில் தன் இச்சைகளை அடக்கிக் கொண்டு பள்ளிவாசலில் வந்து நின்று ஒரு இளைஞன் தொழுகிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையும் ஆடி அடங்கிய பருவத்தில் ஒரு வயோதிகர் தொழுகிற தொழுகையும் இரண்டும் ஒன்றாக முடியுமா? ஈமானிய உறுதியோடு ஒரு இளைஞன் தொழுகிற தொழுகைக்கு தனி முக்கியத்துவம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷுடைய நிழலில் அவர்களுக்கு தனி ஸ்தானம் இருக்கிறது. கிரீன் சேனல் வழியாக தனி வழி அவர்களுக்கு அமைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தன்னுடைய அரிசின் கீழ் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறான் என்று சொன்னால் அது இளமைக்கு தருகிற மகத்துவம். அது அல்லாஹுவை ரப்பை நினைத்து பார்த்து அல்லாஹுவை வழிபடக்கூடிய உணர்வு மிக்க இளைஞர்களாக அவர்கள் வளர்வார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை அரிசின் கீழ் ஆதரவு தருகிறான், அரிசின் கீழ் அரவணைக்கிறான், தனி கவனிப்பு அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான் என்று மஹ்ஷருடைய கவனிப்பு அப்படி இருக்கும் என்று சொன்னால் இளமைக்கு இறைவன் தருகிற முக்கியத்துவம் அது. எனவே இளம் பருவம் என்பது நாம் நமக்காக, நம் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திற்காக நேரங்களையும் காலங்களையும் அதற்காக ஒதுக்க வேண்டும் என்றிருந்தாலும் கூட சமுதாயத்திற்காக, தன் குடும்பத்திற்காக, சமூக சீர்திருத்தத்திற்காக நம்முடைய நேரங்களில் சிலவற்றை ஒதுக்கியாக வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள் இருக்கிறார்களே, கஹ்ஃப்வாசிகள், குகைவாசிகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், அந்த இறைநேசர்கள் அவர்களை குறித்து அல்லாஹ் அறிமுகம் செய்கிற போது எப்படி அறிமுகம் செய்கிறான்? இன்னஹும் ஃபித்யா ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வது யாரை குறித்து சொல்லுகிறான்? இளைஞர்களை பற்றித்தான் சொல்லுகிறான். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள் இருக்கிறார்களே, அந்த குகைவாசிகள் இருக்கிறார்களே, இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் எல்லாம் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆமனூ பிரப்பிஹிம், ரப்பை ஈமான் கொண்ட இளைஞர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரப்பை ஈமான் கொண்ட இறை உணர்வுள்ள இளைஞர்கள் இங்கே நிறையவே இருக்கிறார்கள். இவர்களை நாம் பண்படுத்தி எடுக்க வேண்டும், இவர்களை நாம் பக்குவப்படுத்தி எடுக்க வேண்டும். இன்னும் ஈமானோடு ஈடுபாடு கொண்ட இளைஞர்களாக இவர்களை நாம் மாற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் பெருமையோடு சொல்லுகிறான். இளைஞர்கள் என்று சொல்லிக் கொண்டு நிறுத்தவில்லை. ஆமனூ பிரப்பிஹிம், ரப்பை விசுவாசம் கொண்ட இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாரே. இளைஞன் இளைஞனாக மாத்திரம் இருந்தால் இளமைக்கு தனி மகத்துவம் இல்லை. அந்த இளைஞனுக்கு இறை நம்பிக்கை வந்தால் அவன் மிளிருகிறான், அவன் புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கமாக இறை பார்வையில் இருக்கிறான், அவன் வெற்றி பெற்ற இளைஞனாக பார்க்கப்படுகிறான். இளமைக்கு எப்போது பெருமை என்றால் அந்த இளமையிலும் இறைவனை நினைத்து பார்க்கிறார்களே, இறை உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்களே, இறை விசுவாசம் பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறார்களே. ஆமனூ பிரப்பிஹிம், ரப்பை ஈமான் கொண்ட இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய அற்புதம் என்ன சொல்லுங்க பாப்போம். வஸித்னாஹும் ஹுதா, ஹிதாயத்தை அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லுகிறானே, அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி என்ன? மன்னனுடைய கொடும்பிடியில் சிக்குவதற்காக தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. ரப்பிடத்திலே அந்த இளைஞர்கள் கையேந்துகிறார்கள். அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொன்னதன் பேரில் நாங்கள் சிறைபிடிக்கப்பட இருக்கிறோம், எங்களை சித்திரவதை செய்ய போகிறார்கள்,
நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உதவி தேடினார்களே, அந்த இளைஞர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் தெரியுமா? ஒரு குகைக்குள்ளே அவர்களை தஞ்சம் புகச் செய்கிறான். எத்தனை ஆண்டுகள் இந்த மன்னனுடைய காலம் போய் அடுத்த மன்னனுடைய காலம் வந்து அவருடைய காலங்களும் கடந்து அடுத்தொரு மன்னர் வந்து இப்படி பல மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி பீடத்தை கடந்து சென்றதற்கு பிறகு வரையிலும் அல்லாஹ் ஓய்வெடுப்பதற்கு ஒரு அவகாசத்தை வழங்குகிறான். எத்தனை ஆண்டு காலம்? 300 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ் குகையில் கொண்டவர்களை தஞ்சம் புகச் செய்து ஓய்வெடுக்க செய்து உறங்கச் செய்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புகிறான் என்று சொன்னால், இறைவன் ஒரு இளைஞனுக்கு உதவ நினைத்தால் எப்படி உதவுவான் என்பதற்குத்தான் இந்த பாடத்தை அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லுகிறான். இளைஞனாக இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுகிற போது காலுபனோ லஹு புன்யானா வல்கூஹு ஃபில் ஜஹீம், அவருக்காக நீங்கள் நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள். வல்கூஹு ஃபில் ஜஹீம், அவரை கொண்டு போய் அந்த நெருப்பில் போடுங்கள், நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லுகிற போது கால இன்னீ தாஹிபுன் இலா ரப்பி இன்னஹு சயஹ்தீன், நான் என்னுடைய இரட்சகன்பால் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன், அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று ரப்பின்பால் அந்த இடத்தில் நாட்டம் கொள்ளுகிறார்களே, ஈமானை வலுப்படுத்துகிறார்களே, அந்த ஈமான் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்திற்கு முன்னாலும் ஆட்டம் காணாத ஈமானாக இருந்திருக்கிறதே. அல்லாஹ் உதவுவான் என்று தவக்கல் வைக்கிறார்களே, உயிர் போக போகிறது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை நமக்கு வந்தால், உயிர் போக போகிறது, உயிர் வேண்டுமா கொள்கை வேண்டுமா என்கிற ஒரு இக்கட்டான நிலைமை நமக்கு வறுமையானால் எதை நாம் தேர்வு செய்வோம்? உண்மையில் கொள்கையைத்தான் தேர்வு செய்வோமா அல்லது உயிர் கிடைத்தால் போதும் என்று சொல்லி நினைப்போமா? நம்முடைய ஈமானின் அளவு என்ன, நம்முடைய ஈமானின் பலம் என்ன என்பதை சோதிக்கிற தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் நம் நிலை என்னவாக இருக்கும்? இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், என்னை காப்பதற்கு என் இறைவன் இருக்கிறான் என்று அந்த இக்கட்டான நிலைமையிலும் உயிர் பறிபோக போகிறது என்று இருக்கிற அந்த சூழலிலும் அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கை குறையாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்களே, அந்த ஈமான் ஒரு இளைஞனுடைய ஈமான், அது ஒரு இளைஞனுடைய ஈமான். எத்தனை இளைஞர்கள் இப்படி ஈமானிய பக்குவம் கொண்ட இளைஞர்களாக நம்மில் இருக்கிறோம். இது போன்ற இப்ராஹீம் நபியினுடைய வரலாற்றை எத்தனை முறை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறோம். ஒரு இளைஞனாக இப்ராஹீம் நபி எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்ராஹீம் நபி எந்த அளவிற்கு கொள்கை உறுதி கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இதையெல்லாம் வளரும் காலகட்டத்தில் வளரும் பருவத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தால் தானே அவர்கள் கொள்கை ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இது போன்ற அவகாசங்களை கூட பிள்ளைகள் சரிவர பயன்படுத்திக் கொள்வதற்கு பெற்றோர்களில் பலர் ஊக்கப்படுத்துவதில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், வளரும் குழந்தைகள் சிறார்கள் பலர் இந்த அவையில் இருக்கிறார்கள் என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நல்ல எதிர்காலத்தின் அடையாளமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இது போன்ற இளைஞர்களை சிறு பருவத்திலேயே இது மாதிரியான கொள்கை விஷயங்களை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகளை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த கொள்கை உறுதியை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லித்தர வேண்டும். இதுவெல்லாம் அவர்களை பண்படுத்தக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய, உள்ளத்தளவில் ஈமானிய பயிற்சியை தரக்கூடிய நல்ல முயற்சிகளாக அமையும். அந்த முயற்சிகளைத்தான் இன்றைய இளைஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும். இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞனாக வாழுகிற அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற மற்றொரு பாடம் என்ன? கொள்கை உறுதி எல்லா விஷயங்களிலும் பார்க்க முடிகிறது. எதை எடுத்தாலும் அவர்கள் கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம். கொள்கை என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அதுதான் கொள்கை. இது கால இப்ராஹீமு லிஅபி இது கால இப்ராஹீமு லிகௌமிஹி அதத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلالின் முபீன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தொடர்ந்து செய்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். வஜ்னுபினி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا
فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. அல்லாஹ்வே என்னுடைய மகனையும் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், அல்லாஹ் சிலை வழிபாடுகளை விட்டும் என்னை நீ காத்தருள்வாயாக, என் சந்ததிகளை நீ காத்தருள்வாயாக, என் பிள்ளைகளை நீ காத்தருள்வாயாக. பிரார்த்தனை எப்படி இருக்கிறது பாருங்கள். தன்னுடைய சந்ததிக்காக வேண்டி மிக முக்கியமாக கேட்கிற பிரார்த்தனை என்ன? கொள்கையைத்தான் கேட்கிறார்கள். அல்லாஹ் வணங்குவதாக இருந்தால் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கிவிடக் கூடாது, அதிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء. என்னுடைய இந்த முதுமை பருவத்திலும் எனக்கு அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இஸ்மாயில் அவர்களை நினைத்து நன்றி செலுத்துகிறார்கள். சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எல்லாம் செவியேற்கிறவன், எல்லாம் அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ. அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகை இபாதத்துள்ளவர்களாக நீ ஆக்கு ரஹ்மானே என்ற பிரார்த்தனை இருக்கிறது. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த பிரார்த்தனை எதற்கு புறக்கி எடுத்தார் போல நமக்கு திருமறையில் எடுத்து சொல்ல வேண்டும்? ஒரு தந்தையினுடைய ஆதங்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் என்னுடைய பிள்ளை என்ன படிக்கிறது என்பதில் பெருமையாக இருக்கிறோம், எத்தனை மதிப்பெண் பெற்றார்கள் என்பதில் பெருமையாக பேசுகிறோம். என் பிள்ளை சுபுகு தொழுதான் என்பதை பெருமையாக பார்க்கிறோமா? அவருடைய தொழுகையினுடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் ஆதங்கப்படுகிறோமா? அதில் கவலை செலுத்துகிறோமா? என்னுடைய மகன் ஒழுக்க விஷயத்தில் எப்படி இருக்கிறான்? மார்க்கத்தில் எந்த அளவிற்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறான்? மார்க்கில் கொண்டிருக்கிற ஈடுபாடு மார்க்கத்தில் இல்லையே. இந்த மார்க்கை வைத்து என்ன செய்வது? மார்க் வேண்டும், படிப்பு வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, படிக்க வேண்டும், படிப்புதான் வாழ்க்கை என்பது போன்ற ஒரு மாயை தோற்றம் உருவாக்கி காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய ஆதங்கம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் மார்க்கமும் மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகளும் தொழுகையும் இபாதத்தும் இறை வழிபாடு, இறை வழிபாட்டை தாண்டி ஷிர்கின் பக்கம் சென்று விடக்கூடாது என்பன போன்ற விஷயங்கள் தான் அவர்கள் கூடுதல் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள். கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பிய அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனையை கூட அல்லாஹ் சொல்லுகிற போது وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ. என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? அல்லாஹ், நாங்கள் இதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். சாதாரண புண்ணியமா? கஅபத்துல்லாவை கட்டி எழுப்புவது என்பது உலக சாதனை. கோடானு கோடி மனிதர்கள் பார்வையிட்ட ஒரு இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை என்றென்றைக்கும் ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியாக மாற்றி காட்டினார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் இப்ராஹிம் நபியினுடைய தியாகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி செய்த ஒரு பெரும் தியாகம் கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பியது. அந்த ஒரு பெருமுயற்சிக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ் எங்கள் இபாதத்தை அங்கீகரிப்பாயாக. அவ்வளவு உலகம் பார்க்கிற ஒரு சாதனையை செய்துவிட்டு, ஒரு தியாகத்தை செய்துவிட்டு, ஒரு அர்ப்பணிப்பை செய்துவிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நம்மில் எத்தனை பேர் இபாதத்துகளை செய்துவிட்டு அல்லாஹ் அங்கீகரித்தருள்வாயாக என்ற பிரார்த்தனை நம்மில் எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? அடுத்த பிரார்த்தனை என்ன? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன், அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களையும் நீ முஸ்லிமாக ஆக்கு. அல்லாஹ்
மருத்துவராக ஆக்க அல்லாஹ், இன்ஜினியராக ஆக்க அல்லாஹ் என்பதெல்லாம் வேண்டும். அது இரண்டாம் பட்சம். முதலில் என்னவாக்க வேண்டும்? யா அல்லாஹ், என்னையும் என் மகனையும் முஸ்லிமாக ஆக்க அல்லாஹ், என்னையும் என் மகனையும் நீ ஒரு நல்ல முஸ்லிமாக வாழச் செய் ரஹ்மானே. வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். அதுபோல என் சந்ததிகள், என் பிள்ளைகள், அதோடு என் சந்ததிகள். சந்ததிகள் என்றால் என்ன பொருள்? என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்று கியாமத் நாள் வரையிலும் வர இருக்கிற சந்ததிகளை குறித்து ஆதங்கத்தோடு அல்லாஹ்விடம் கேட்கிற பிரார்த்தனை என்ன? அவர்களை எல்லாம் முஸ்லிமாக ஆக்க அல்லாஹ். பிரார்த்தனை எதோடு நிற்கவில்லை. யா அல்லாஹ், என் மகன் இஸ்மாயிலை முஸ்லிமாக்கு, யா அல்லாஹ் என் மகன் இஸ்ஹாக்கை முஸ்லிமாக்கு என்று சொல்லி நிறுத்தவில்லை. உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், என் சந்ததிகள். என் சந்ததிகள் என்றால் கியாமத் நாள் வரையிலும் என்னுடைய பாரம்பரியத்தில் வர இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் முஸ்லிமாக ஆக்க அல்லாஹ், முஸ்லிமாக வாழச் செய்ய அல்லாஹ். முஸ்லிம் என்று சொன்னால் என்ன? பேர் அப்துல்லா, அப்துல் காதர் என்று வைத்தால் முஸ்லிமா? அந்த இஸ்லாம் அல்ல, பேரில் இருக்கிற இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பதன் அடையாளமே என்ன? மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகை விட்டு விட்டாரோ அவர் முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் ஐவேளை தொழுகை இருந்தால் தான் முஸ்லிம். அந்த இஸ்லாம் இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? ஒருவரை முஸ்லிம் என்று இனம் காண வேண்டும் என்றால் அல் ஃபர்கு பைன ரஜுலி வ இஸ்லாமிஹி தர்குஸ் ஸலாத். ரசூலுல்லாஹ் மிக திட்டவட்டமாக சொன்னார்கள், ஒரு சாமானியனுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் தொழுகையை விடுவதில் தான் இருக்கிறது. தாடி அல்ல, தாடி சுன்னத்து இல்லை என்பதல்ல. இஸ்லாத்தின் அடையாளம் தாடியா? இஸ்லாத்தின் அடையாளம் தொப்பியா? இஸ்லாத்தின் அடையாளம் தஸ்பீஹ் மணியா? இஸ்லாத்தின் அடையாளம் ஜுப்பாவா? இஸ்லாத்தின் அடையாளம் வெள்ளை கைலியா? இல்லை, இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகை. நீ ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக இனம் காண வேண்டுமா? தொழுகை வைத்து அடையாளம் செய்து கொள். தொழுகை இல்லையா முடிவு செய்து கொள், அவன் காஃபிர். தொழுகை இல்லையா அவனிடத்தில் இஸ்லாம் இல்லை. இன்றைக்கு அப்படி அடையாளத்தை இழக்காத அடையாளத்தோடு கூடிய முஸ்லிம்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் இறை தூதர் என்ன அடையாளத்தை இஸ்லாத்திற்கு சொன்னார்களோ அந்த அடையாளம் எல்லாம் நம் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் இருக்கிறதா? என் மனைவி அந்த அடிப்படையில் முஸ்லிம் தானா? என் கணவன் அந்த அடிப்படையில் முஸ்லிம் தானா? என் பிள்ளைகள் அந்த அடிப்படையில் முஸ்லிம் தானா? இஸ்லாம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? கணவன் சம்பாதித்து தருகிறார், அது போதாதா? இஸ்லாம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? பிள்ளைகள் படிக்க செல்லுகிறது, அது போதாதா? இஸ்லாம் என்றால் அதுதான் உயிர் நாடி. இஸ்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே அர்த்தமற்றது. அதனால் தான் இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறார்கள்? வஜஅல்னா முஸ்லிமைன் லக், அல்லாஹ்வே என்னையும் இஸ்மாயில் அவர்களையும் நீ முஸ்லிமாக ஆக்க அல்லாஹ். வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எனக்கும் இஸ்மாயில் என்ற என்னுடைய புதல்வருக்கும் பிறக்க இருக்கிற எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ்வே நீ முஸ்லிமாக மாற்று ரஹ்மானே. உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ அரினா மனாசிகனா, அல்லாஹ்வே மன்சக்குகளை, வழிபாட்டு முறைகளை நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் அல்லாஹ், நாங்கள் எப்படி தொழ வேண்டும் அல்லாஹ், நாங்கள் எப்படி தர்மம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ், நாங்கள் எப்படி திலாவத்து செய்ய வேண்டும் அல்லாஹ், இதையெல்லாம் எங்களுக்கு நீ கற்றுத் தருவாயாக. எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ கற்றுத் தருவாயாக. வாரினா மனாசிகனா வ துப் அலைனா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித் தருவாயாக. இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், நீ எல்லாம் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் நீ இருக்கிறாய் அல்லாஹ். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. ربنا وبعث فيهم رسولا, அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ ஒரு ரசூலை அனுப்பி தருவாயாக, ஒரு தூதரை நீ அனுப்பி தருவாயாக. யாருக்கு? சந்ததிகளுக்கு, தனக்கு பிறகு பிறக்க இருக்கிற மக்களுக்கு. தான் வாழுகிற காலத்தில் எல்லோரும் நல்லவராக இருந்தால் போதாது, தனக்கு பிறகுள்ளவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும்.
தன் சந்ததிகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்களும் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு பிரார்த்தனை செய்கிறார்களே, இந்த பிரார்த்தனை நம்ம எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? என்ன கேட்கிறார்கள்? ஒரு தூதர் அனுப்பி கொடு அல்லாஹ், ஒரு தூதரை அனுப்பி கொடு ரஹ்மானே. இந்த தூதர் என்ன செய்ய வேண்டும்? எத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய திருவசனங்களை எல்லாம் அவர்களுக்கு ஓதி காட்டி கொடுக்க வேண்டும், திருவசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வே வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வல் ஹிக்மா ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் வயுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்கள் தஸ்கியத் செய்ய வேண்டும். ஸக்கீஹிம் என்றால் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்பது பொருள். அந்த ரசூல்மார்கள் அவர்களை தூய வழிகாட்ட வேண்டும், நல் வழிகாட்ட வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நற்போதனைகளை சொல்லித்தர வேண்டும், குடம்போட்ட தங்கங்களாக சுத்தப்படுத்தி அவர்களை எடுக்க வேண்டும். தூய்மைப்படுத்துகிற தூதர்களை அனுப்பிவை. தூய்மைப்படுத்துகிற தூதர்களை அனுப்ப சொன்னார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகளை தூய்மைப்படுத்துவதற்குரிய வழிகளை நாம் தேடுகிறோமா? தான் வாழ்ந்த தன்னுடைய சமகாலத்தில் பிறந்த தன் பிள்ளைகளுக்காக மாத்திரம் இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனை அல்ல. இது யாருக்காக செய்கிற பிரார்த்தனை? தன் காலங்கள் கடந்தாலும் பிறகுள்ள மக்களுக்காக, சந்ததிகளுக்காக செய்த பிரார்த்தனை. இப்படி எத்தனை எத்தனை பிரார்த்தனைகள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் சந்ததிகளுக்காக செய்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்திருக்கிறோமா? அந்த வகையில் நாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறோமா? வேதத்தை பிறகுள்ள காலத்தில் வருகிற நபிமார்கள் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இப்போதே பிரார்த்தனை செய்கிறார்களே, வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, திருமறையை ஓதி காட்டுவதற்கு இது போன்ற அவைகள் ஏற்படுத்தப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேரை இந்த அவைக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம்? இந்த அவைகளை பிள்ளைகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் கூட என்ன பிரார்த்தனை நாம் செய்கிறோம்? அல்லாஹ் என் பிள்ளையை நல்ல படிக்கவே, நல்ல மார்க் வாங்கணும், நல்ல பெரிய ஆளாகி வர வேண்டும், வியாபாரத்தில் அவர் உச்சநிலையை அடைய வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும், வீடு குடு, காரு குடு, பங்களா குடு, அல்லது வாகன வசதியை கொடு, நல்ல மனைவி. இப்படித்தான் உலகத்தை தான் அதிகமாக கேட்கிறோம். இப்ராஹிம் நபி கேட்ட ஏதாவது ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறோமா பிரார்த்தனையாக? இப்ராஹிம் நபியினுடைய எல்லா பிரார்த்தனையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த பிரார்த்தனையும் துன்யாவுக்காக என்பதில்லை. துன்யால அதை கொடு, துன்யால இதை கொடு, துன்யால சுகத்தை கொடு, துன்யால செல்வத்தை கொடு, துன்யால அதை ஏதுவும் இல்லை. எல்லாம் கேட்டதெல்லாம் எதை கேட்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் நபி? அல்லாஹ் முஸ்லிமாக்கு அல்லாஹ், அல்லாஹ் வேதத்தை கற்றுக்கொடு அல்லாஹ், அல்லாஹ் தூதர்களை அனுப்பி கொடு ரஹ்மானே, அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் அங்கீகரிப்பாயாக அல்லாஹ், எங்களுக்கு வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடு அல்லாஹ். எல்லாம் ஆகிரத்திற்காக. வஜ்லுபினி வபனியன் அபுதல் அஸ்னாம், அல்லாஹ்வே என்னையும் என் பிள்ளைகளையும் நீ சிலை வழிபாட்டிலிருந்து காத்தரல் ரஹ்மானே. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி ரப்பனா ஃபதகப்பல் துஆ, அல்லாஹ் என்னை நீ தொழுகையாளியாக ஆக்கு ரஹ்மானே, என் சந்ததிகளை தொழுகை இபாதத்துள்ளவர்களாக நீ ஆக்கு அல்லாஹ். எப்படி ஒரு பிரார்த்தனை! இதுவல்லவா பிரார்த்தனை? இப்படி ஆதங்கத்தோடு சந்ததிகளுக்காக நம்ம எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறோம்? எதற்கு அல்லாஹ் இப்ராஹிம் நபியினுடைய இந்த பிரார்த்தனை எல்லாம் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித்தர வேண்டும்? இப்ராஹிம் நபி எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்று கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்காகவா? நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டாமா? இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் செய்யாமல் நம் பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வேண்டும் என்றால் எப்படி அது நடக்கும்? பிள்ளைகளுடைய சலாஹியத்திற்கு நாம் என்ன முயற்சி செய்கிறோம்? என்ன முயற்சி செய்கிறோம்? ஏதோ சாயந்தர நேரம் 4 முதல் 5 வரை ஒரு மதரசா நடத்தப்படுகிறது, அதற்காக நம் பிள்ளைகளை பாங்கு இன்ஷா அல்லாஹ் பாங்கிற்கு பிறகு சொல்லுது. பாங்கு சொன்னா என்ன சொல்லணும்? இதா சமிஅத்தும் الندா فقولوا مثل ما يقول المؤذن أو كما قال عليه الصلاة والسلام.
நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாங்கு சொன்னால் முஅத்தின் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன செய்யணும்? சும்மா சொல்லு அலைய, பிறகு எனக்கு செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்படி தானே இல்லையா? செலவாத்து தெரியுமா நமக்கு எல்லாருக்கும்? செலவாத்து சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், செலவாத்து சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? இதில் சொல்லுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். வெரி குட், சொல்லுங்கள். உங்க பேர் என்னது? முகமது ரையான். என்ன படிக்கிறீங்க? மாஷா அல்லா, வெரி குட், வெரி குட். பாரக்கல்லாஹ் ஃபீக், ஹய்யாக்கல்லாஹ். அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கட்டும். மாஷா அல்லா, 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. மிக அருமையான முறையில் சலவாத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலவாத்து இப்படி இந்த வயசில் சொல்கிறதுங்கிறது அவங்கள நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்கங்கிறது தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. அடுத்து பாங்குக்கு ஒரு துவா இருக்கா இல்லையா? அது வேற யார் சொல்லுவீங்க? பாங்கு துவா அல்லாஹும் நீ, உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். வேற உங்களில் வேற யாருக்கு தெரியும்? தெரியுமா? வாங்க சொல்லுங்க, பாங்கு துவா சொல்லுங்க. وبعثه مقاما محمودا الذي رد. ما شاء الله, வெரி குட். பாரக்கல்லாஹு ஃபீக், ஹய்யாக்கல்லாஹ். அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் சாலிஹான பிள்ளைகளாக, நம்ம எல்லோருடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி இறை உணர்வு கொண்டவர்களாக, இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கிணங்க வாழக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபியினுடைய இன்னொரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் தொழுகை பாதத்துள்ளவர்களாக ஆக்குன்னு துவா செஞ்சாங்கல்ல, அது மாதிரி இன்னொரு கட்டத்தில் இன்னொரு துவா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வே, ஆள் நடமாட்டம் இல்லாத, புற்பூண்டுகள் முளைக்காத இந்த முஹர்ரமான உன்னுடைய ஆலயம் இருக்கும் பகுதியில் என் குடும்பத்தார்களை நான் வசிக்க செய்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். எதுக்காக வேண்டி என்று சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வே, அவர்கள் உன்னை தொழ வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒரு குடும்பத்தை ஒரு இடத்தில் வசிக்க செய்வது எதற்கு? தொழுகையாளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு ஏரியாவில் நாம் வசிக்கிறோம், பாங்கு சவுண்டு கேட்கறது இல்லை, பள்ளி இல்லை, தொழுகை இல்லை, அக்கம் பக்கத்தில் யாருக்கும் இறை உணர்வு இல்லை என்றால் அங்கே நமக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச இடமா இருந்தாலும் அந்த இடத்தை தூக்கி தூர போட்டுட்டு வேறு எங்காவது பள்ளிக்கு அருகாமையில் தொழுகைக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய மற்றொரு வழிகாட்டுதல். ஏன் நான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன் இவங்களை எல்லாம் இங்கே வசிக்க வச்சதனுடைய நோக்கம் என்ன? லியுகீமுஸ் ஸலாத். அல்லாஹ் அவங்க எல்லாம் தொழுகை பாதத்துள்ளவர்களாக உருவாகி வரணும். அப்போ இப்ராஹிம் நபிங்கிற நம்முடைய தந்தை, கொள்கையின் தந்தை, எப்படி அந்த கொள்கை ஈடுபாட்டை தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல காட்டுறாங்க பார்த்தீங்களா? பிரார்த்தனை செய்கிறாங்கல்ல, எல்லாம் நான் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சதே உன்னை தொழுகிறதுக்காகத்தான். فَجَعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. அல்லாஹ் மற்ற மக்களையும் இந்த இடத்துக்கு வரவை, தொழுகை பாதத்துள்ளவர்களாக அந்த மக்களும் ஆகணும், அவங்களையும் இங்கே வர வச்சிருன்னு சொல்லி துஆ செய்றாங்க. மரண நேரத்தில் கூட அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம் குந்தும் ஷுஹதா இத ஹலர யாக்கூபல் மௌத். யாக்கூப் நபிக்கு மௌத் வந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீங்களா அங்கே அப்படின்னு யாரை பார்த்து அல்லாஹ் கேட்குறான்? பனு இஸ்ராயில் மக்களை பார்த்து கேட்குறான். யாக்கூப் நபிக்கு மரணம் வந்துச்சு இல்லையா, அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா?
இத ஹலர யாக்கூபல் மௌத் இத் கால லிபனீஹி, தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, மௌத்து வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சக்கராத்துடைய நேரம், கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூஹு பிரிய போகுது. அப்போ யாக்கூப் நபி தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? அங்கே 10 ஏக்கர் கிடக்கு, இங்கே நஞ்சை இருக்குது, அங்கே புஞ்சை இருக்குது, இங்கே 2 பில்டிங் இருக்குது, அங்கே 10 கடை இருக்குது, பிஸ்னஸ் இப்படி ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் நீங்கள் எப்படி கைகாரியம் செய்யணும் என்கிறத பற்றி பேசலை. என்ன பேசுகிறாங்க? மா தஅபுதூன மின் பஅதி, மக்களே நான் இறக்க போகிறேன், எனக்கு பிறகு நீங்களாம் யாரை வணங்குவீங்க, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வழிபடுவீங்க? அப்போ அவங்களுடைய ஆதங்கம் எல்லாம் என்ன? உலகமே அவங்களுக்கு விஷயம் அல்ல, உலகமெல்லாம் அவங்களுக்கு லாஷை. அதை பற்றி அவங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆதங்கப்பட்டதே இல்லை, அதெல்லாம் நடத்துவாங்க. அவங்களுடைய ஆதங்கம் எல்லாம் மண்ணறைக்கு போனால் எப்படி, மறுமையில் போய் நின்னா என் பிள்ளை எப்படி, அதில் நாம் என்ன கவனம் செலுத்தணும், அதில் எப்படி அவங்கள வழி நடத்தணும், எப்படி வழிகாட்டணும், இதுதான் அவங்களுடைய ஆதங்கம். பிரார்த்தனை எல்லாமே அதுதான். என்ன மௌத்தாகிற நேரத்தில் கூட கடைசியாக சொல்கிற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கா இல்லையா? கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வெயிட் இருக்கு. காலம் ஃபுல்லாக வாப்பா என்ன சொன்னாலும் கேட்காத பிள்ளைங்க மௌத்தாகிற நேரத்தில் மகனே நீ இதை செய்யனாக்கா அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இப்ராஹிம் யாக்கூப் நபியும் மரண நேரத்தில் அப்படி ஒரு வசியத்தை செஞ்சாங்க. அந்த வசியத்து என்ன அப்படின்னா அது உலக விஷயமே அல்ல. அந்த வசியத்தில் மா தஅபுதூன மின் பஅதி, என்ன வணங்குவீங்க? அப்போ அவங்கெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறாங்க வாப்பாட்ட, வாப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க. காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ், வாப்பாவே நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மூதாதையர்களான இஸ்மாயில் இஸ்ஹாக்கு போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கு போன்ற உங்களுடைய மூதாதையர்கள், இவங்க எல்லாரும் என்ன கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்களோ அதே ஒரு கடவுளை தான் நாங்கள் வணங்குவோம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் மௌத்தாகும் போது இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம் உங்களுக்கு. முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிமாவே வாழ்வோம், நாங்கள் முஸ்லிமாவே வாழ்வோம். இஸ்லாத்தை விட்டு நாங்கள் நெறிமாறி போக மாட்டோம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் காத்து வாழ்வோம். அப்பா கடைசி நேரத்தில் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மகன் பிள்ளைங்க அதை காது குளிர கேட்க ஒரு தந்தை மௌத்தா போகிறதுங்கிறது தான் தந்தைக்கு கிடைக்கப்பெற்ற பெரும்பாக்கியம். அப்படின்னால அந்த கடைசி நேரத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருக்கிற ஆதங்கம் நமக்கு தருகிற பாடம் என்ன? நமக்கு தருகிற பாடம் என்ன? நாம் எந்த விஷயத்தில் ஆதங்கம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய விஷயத்தில்? படிப்பு, மார்க்கு, கொஞ்சம் மார்க்கு போனாலும் என்னோ உலகமே போன மாதிரி ஒரு பெரிய கவலை. போச்சு, மார்க்கு போச்சு, என்ன படிக்கட்டும், படிக்கணும். படிப்பு பண்பாட்டை தருவதற்காக, படிப்பு என்பது உலகத்தை கட்டமைப்பதற்கல்ல, வாழ்க்கையை கட்டமைப்பதற்கல்ல, பண்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு, நல்ல மனோநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு, வாழ்க்கை நல்ல எதிர்காலத்தோடு அவர்களை ஆகரத்தை பற்றி சிந்திக்கவும் இறை உணர்வை ஏற்படுத்தவும் அந்த படிப்பு வழிகாட்ட வேண்டும். அத்தோடு ஒழுக்கம் மிக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது, உலக வாழ்க்கையினுடைய இலக்கு மிக மிக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அதையெல்லாம் கோட்டை விட்டு விட்டு மதிப்பெண்ணை பெறுவதனால் எந்த பயனும் இல்லை. எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் நபிமார்களுடைய ஆதங்கம் என்னவோ அதுவே நம்முடைய ஆதங்கமாக இருக்க வேண்டும். நபிமார்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். ஓசாபிஹா இப்ராஹிம் பனீஹி, இப்ராஹிம் நபியும் இது மாதிரி தான் பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார். வசியத் என்றால் என்ன? மரண நேரத்தில் வசியத். என்ன வசியத்து செய்தார்கள்? இப்ராஹிம் பனீஹி யா பனிய, பிள்ளைங்களே. எப்போ இப்ராஹிம் நபி சொன்னது? அதுவும் மௌத்தாகிற நேரத்தில் தான் சொன்னாங்க. வசியத்துனா எப்போ சொல்லுவோம்? நாம மௌத்தாகிற நேரத்தில் செய்யறது தான் வசியத். இப்ராஹிம் நபி மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் என்ற பெயரில் தந்திருக்கிறான். இஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே அல்லாமல் நீங்கள் மரணிக்க கூடாது, இஸ்லாத்தில் தான் நீங்கள் மரணிக்கணும், முஸ்லிமாக தான் மரணிக்கணும். அப்படின்னா என்ன? இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் இருக்கணும், இஸ்லாமிய வாழ்வியல் இருக்கணும், ஹராம் ஹலாலை பேணணும், அல்லாவை நம்பணும்,
ஆகிரத்தை நம்பணும், அல்லாஹ்வை இபாதத்து செய்யறதுல கலப்படங்கள் இருக்கக்கூடாது, அல்லாஹுவை உணர்ந்து வாழ வேண்டும், வாழ்க்கையின் லட்சியத்தை புரிந்து வாழ வேண்டும், அப்படி மௌத்தாக வேண்டும் என்றுதான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்ராஹிம் நபியும் வசியத்து பண்ணாங்க, மரண நேரத்தில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் நமக்கு என்ன சொன்னாங்க? நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் சொன்ன உபதேசம் என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுக தொழுக, தொழுகையில கவனமா இருங்க மக்களே என்று நாம் உயிருக்கு உயிராக தாயை விட தந்தையை விட நேசிக்கிற, நம் உயிரை விட நேசிக்கிற இறை தூதர் நமக்கு சொன்ன உபதேசம் என்ன? தொழுகையில கவனமா இருங்க மக்களே, தொழுகையை விட்டுறாதீங்க என்று சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் நம்ம சமுதாயம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு இணங்கத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? 100க்கு எத்தனை சதவிகிதம் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேர உயிர் பிரிகிற தர்வாயில சொன்ன இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல? 90% இருக்கிறாங்களா? 10% இருக்கிறாங்களா? அதிக பெரும்பான்மை இறை தூதருடைய இந்த சொல்லை தூக்கி வீசியவர்கள் தான், கவனம் செலுத்தாதவர்கள், தொழுகையில் ஈடுபாடு இல்லாதவர்கள். உண்மையில ரசூலுல்லாஹ் மேல நமக்கு பாசம் இருந்தா ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல சொன்ன அந்த வாக்குக்காவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மேல உள்ள பாசம்னா என்ன? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் மேல பாசம் வந்துருமா? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி வமுகீலல் ஆதராத்தி يمن تمادى واجترم تبع اعترف ورد الكرم وعلد بمن حل الحرم ونوره عم البلاد என்று பாடினா ரசூலுல்லாஹ் மேல அன்பு வந்துருமா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை குளிதோண்டி புதைக்கிற வார்த்தைகள், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த கொள்கையை குளிதோண்டி புதைக்கிற வார்த்தைகள் தான் நான் இப்போது படித்த மௌலிதினுடைய வரிகள். அல்லாஹ் காக்க வேண்டும், அல்லாஹ் இதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏக இறை கோட்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் சமரசமும் செய்து கொள்ளாத கொள்கை உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ செய்ய வேண்டும். மரணிக்கிற போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த கொள்கை உறுதியோடு நாம் வாழக்கூடியவர்களாக, நபிமார்கள் தங்களுடைய சந்ததிகள் விஷயத்தில் எதில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு வழிகாட்டினார்களோ அதில் வழிகாட்டுகிறவர்களாக, பிரார்த்தனை செய்கிறவர்களாக, ஆதங்க உணர்வோடு சமூக அக்கறையோடு நாம் குடும்பத்திலும் சமூகத்திலும் பணியாற்றுகிறவர்களாக, ஏகத்துவ பிரச்சாரங்களை, நன்மைகளை ஏவுகிற, தீமைகளை விட்டும் சமூகத்தை அப்புறப்படுத்துகிற நன்முயற்சிகளை மேற்கொள்ளுகிற நல்ல சமூகத்தினுடைய அங்கங்களாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இந்த நல்ல முயற்சி அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட எல்லோருக்கும், வீடுகளில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இங்கே வருகை தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் குலத்திற்கும் வல்ல அல்லாஹ் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா நல்லருள் பாலிப்பானாக. மென்மேலும் நம்மை ஹிதாயத்தில் வாழச் செய்து ஈமானிய உறுதியோடு வாழ்ந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருளட்டுமாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார்.